ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாயகமுகி அகாடமி. இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் சீரிஸ் 9 பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் 9ல் டிரான்சாக்ஷன் கான்செப்ட் டிபிஎம்எஸ்லேருந்து பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐடென்டிஃபை த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்சாக்ஷன். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கும் போது ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து டிரான்சாக்ஷனோட கேரக்டரிஸ்டிக். ஆசிடுங்கும் போது ஏனா அட்டாமிசிட்டி, சி ஃபார் கன்சிஸ்டன்சி, ஐ ஃபார் ஐசோலேஷன், டி ஃபார் டியூரபிலிட்டி. இந்த 4 தான் வந்து டிரான்சாக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனாக என்னென்னா செட் ஆஃப் லாஜிக்கலி ரிலேட்டட் ஆப்ரேஷன் தான் என்னது டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் அது லாஜிக்கலி ரிலேட்டட் ஆப்ரேஷன், செட் ஆஃப் ஆப்ரேஷன் தான் என்னது டிரான்சாக்ஷன். ஸோ இதில் வந்து இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஐடென்டிஃபை த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கும் போது என்ன வரும்? அட்டாமிசிட்டி, டியூரபிலிட்டி, ஐசோலேஷன் எல்லாமே வரும். ஸோ அதற்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த மென்ஷன்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், கன்சிடர் மணி இஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம், ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் ஏ டு அக்கௌண்ட் பி. அக்கௌண்ட் ஏலேருந்து அக்கௌண்ட் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இது ஒரு டிரான்சாக்ஷன். செகண்ட் பார்த்தோம்னா அக்கௌண்ட் பியிலிருந்து அக்கௌண்ட் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இது ஒரு டிரான்சாக்ஷன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபார்ம் ஏ டிரான்சாக்ஷன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபார்ம் ஏ டிரான்சாக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இது ஒரு டிரான்சாக்ஷன், இது ஒரு டிரான்சாக்ஷன், இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக நடக்கும். இதில் வந்து அப்போ வந்து போத் 1 and 2 இண்டிவிஜுவலாக நடக்குங்கிறது தான் வந்து இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், a transaction is delimited by statements of dash, statements of the form dash. அது transaction set of action, set of action தான் transaction. இந்த set of operation வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தோம்னா began transaction. இங்கே began transaction வரும், இங்கே end transaction வரும். began and end transaction இதுக்குள்ளே வந்து set of operation இருக்கிறது தான் வந்து டிரான்சாக்ஷனுடைய டீலிமிட்டேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, பிகன் டிரான்சாக்ஷன் அண்ட் எண்ட் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் ஆல் ஆர் நன் ப்ராப்பர்ட்டி. டிரான்சாக்ஷனில் பார்த்தோம்னா ஆல் ஆர், அதாவது எய்தர் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்டர் ஆர் நாட். ஒன்று வந்து எல்லா ஆப்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகிருக்கும், எய்தர் all transactions are completed, either all operation in the transaction are completed, otherwise none. ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும், அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டே ஆகாத இருக்கும், ஆனால் பார்ஷியலாக கம்ப்ளீட் ஆகிருக்காது. இப்போ ஏலேருந்து பிக்கு சம் அமௌண்ட்டை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ 500 அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுது? சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகலாம், ஒருவேளை பவர் ஆஃப் ஆகலாம். இது மாதிரி சம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒன்று இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்ஷியலாக முடிஞ்சிருக்காது, ஒன்று முடிஞ்சால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், அப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாத இருக்கும். ஆனால் வந்து பார்ஷியலாக சப்போஸ் 250 சென்ட் பண்ணுறது, 50 மட்டும் சென்ட் பண்ணுறது, அது மாதிரி பார்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்காது. ஒன்று கம்ப்ளீட்டாக சென்ட் ஆகும், அப்படிலாம் டிரான்சாக்ஷன் நடக்காத இருக்கும். அதான் வந்து இதோட மீனிங். அப்போ ஆல் ஆர் நன் ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கான மீனிங் பார்த்தோம்னா அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டினா என்னது? எய்தர் ஆல் ஆர் நன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், தி டேட்டாபேஸ் சிஸ்டம் மஸ்ட் டேக் ஸ்பெஷல் ஆக்ஷன் டு என்ஷூர் தட் டிரான்சாக்ஷன் ஆப்ரேட் ப்ராப்பர்லி. Transaction operate properly without interference from the concurrently executing database statement. அதாவது கன்கரண்டாக டேட்டாபேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. கன்கரண்டாக எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த இன்டர்ஃபரன்ஸும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இன்னொருலேருந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒன்று கன்கரண்டாக எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது மற்ற டிரான்சாக்ஷன்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா அது வந்து என்னென்னா தனித்தனியாக நடக்கும். தனித்தனியாக நடக்கிறதால, அதாவது ஐசோலேஷனுங்கும் போது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இன்னொரு டிரான்சாக்ஷனில் போயிட்டு இன்டர்ஃபர் பண்ணாது. அதாவது தி டேட்டாபேஸ் சிஸ்டம் மஸ்ட் டேக் ஸ்பெஷல் ஆக்ஷன் டு என்ஷூர் தட் டிரான்சாக்ஷன் ஆப்ரேட் ப்ராப்பர்லி வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் த கன்கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் டேட்டாபேஸ் ஸ்டேட்மெண்ட். கன்கரண்டாக டேட்டாபேஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்னொரு டிரான்சாக்ஷன்லேருந்து வந்து இதில் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அதற்கான ஆன்சர் என்னது? ஐசோலேஷன். நெக்ஸ்ட்டு
Sixth question, the property of transaction that persists all the crashes is persistent permanent. அதாவது அந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அப்டேஷன்லாம் பண்ணுமோ எல்லா அப்டேஷனும் வந்து பெர்சிஸ்ட் பண்ணுது. பெர்சிஸ்ட்னது பெர்மனெண்ட் ஆகிறது. அதுக்கு என்ன நேம்னா டியூரபிலிட்டி. டிரான்சாக்ஷனில் என்னென்ன அப்டேஷன்லாம் பண்ணிங்களோ, அது சப்போஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம், டேட்டாவை மாடிஃபை பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் புதுசாக டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் அப்டேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த அப்டேஷன் எல்லாமே வந்து பர்மனெண்ட் ஆகிருக்கும். அதான் பெர்சிஸ்ட்னது இந்த அப்டேஷன் எல்லாமே வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கு என்ன நேம்? டியூரபிலிட்டி. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், தி டேஷ் ஸ்டேட்ஸ் தட் ஒன்லி வேலிட் டேட்டா வில் பி ரிட்டர்ன் டு த டேட்டாபேஸ். ஒன்லி வேலிடான டேட்டா மட்டும்தான் வந்து டேட்டாபேஸில் ரைட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன நேம்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்னது? ஒன்லி வேலிட் டேட்டா வில் பி ரிட்டர்ன் டு த டேட்டாபேஸ். Next 7th question, the states that only already சொல்லியாச்சு. Next 8th question, transaction processing is associated with everything below except. இதுக்கான ஆன்சர் என்னன்னா confirming a action or triggering a response. அதாவது transaction processing is associated with everything below. டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கில் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? ப்ரொடியூசிங் டீட்டெயில் சம்மரி ஆர் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், ரெக்கார்டிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், மெயின்டைனிங் டேட்டா இருக்கும். ஆனால் எது இருக்காது? கன்ஃபார்மிங் ஆக்ஷன் அண்ட் ட்ரிகரிங் ரெஸ்பான்ஸ் மட்டும் இருக்காது டிரான்சாக்ஷனில். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. Next 9th question, the Oracle RDBMS uses the dash statements to declare a new transaction start and its properties. நியூவாக ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணும்? செட் டிரான்சாக்ஷன் Oracle RDBMSல. Next 10th question, dash means that the data used during the execution of a transaction cannot be used by a second transaction until the first one is completed. 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. 2 டிரான்சாக்ஷன் இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து செகண்ட் டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இதுக்கு நேம் என்னது? இந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் cannot be used by செகண்ட் இது T1 T2. இந்த T வந்து ஸ்டார்ட் பண்ணாது எது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாதான் அதுக்கப்புறம் T2 ஸ்டார்ட் பண்ணும். இதுக்கு நேம் என்னது? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐசோலேஷன். Next 11th question, in SQL which command is used to issue multiple create table, create view, grant statement in a single transaction? இதுக்கான ஆன்சர் என்னன்னா create schema. Next, in SQL the create table space is used. create table space எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. என்னது? to create a place in the database for storage of schema object, rollback segments, naming the data files to comprise the table space. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 13th question, a transaction may not always complete its execution successfully. Such a transaction is termed. A transaction may not always complete its execution successfully. Such a transaction is termed as. இதுக்கான ஆன்சர் என்னது? aborted. அதாவது நாட் ஆல்வேஸ் கம்ப்ளீட்டட் எக்ஸிக்யூஷன். ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, இது ஆல்வேஸ் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது, ஏன்னா சம் ப்ராப்ளம் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன நேம்னா aborted. இந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன நேமு? aborted. நெக்ஸ்ட்டு if a transaction is performed in a database and committed, the changes are taken to the previous state of the transaction. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணியாச்சு அண்டு கமிட் பண்ணியாச்சு. கமிட்னா அது சேவ், பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க. கமிட்னா தி சேஞ்சஸ் ஆர் டேக்கன் டு த ப்ரீவியஸ் ஸ்டேட். நீங்கள் ஒரு சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அது பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணிட்டீங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போக முடியாது. சேஞ்சஸ் கமிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போக முடியாது. ஸோ இதற்கான ஆன்சர் என்னது? cannot be done. ஏன்னா கமிட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டீங்கன்னா அது பெர்மனெண்ட் ஆகிடும், நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்கான ஆன்சர் cannot be done.
next, each modification done in a database transaction are first recorded into the நம்ம டேட்டாபேஸ் ட்ரான்சாக்ஷனில் பண்ணுற ஒரு மாடிஃபிகேஷனும் எதில் ரெக்கார்ட் ஆகுன்னு பார்த்தோம்னா லாகில். ஆப்ஷன் பி லாக். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், when the transaction finishes the final statement the transaction enters into. எப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிச்சுன்னா உடனே வந்து அந்த டிரான்சாக்ஷன் எதில் என்டர் ஆகும்னு பார்த்தோம்னா பார்ஷியலி கமிட்டட் ஸ்டேட்டுக்கு தான் என்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு, the name of the transaction file shall be provided by the operator and the file that contains the edited transactions ready for execution shall be called option C op.exe. Next 17th question, which of the following is an atomic sequence of database action? Atomic sequence of database action is called transaction. A sequence of operation, sequence of action, sequence of logical work, sequence of logical unit of work, இது மாதிரி எது சொன்னாலுமே எல்லாமே வந்து டிரான்சாக்ஷனுக்கு வரும். நெக்ஸ்ட், if the state of the database no longer reflects a real state of the world that the database is supported to capture, then such a state is called if the state of the database no longer reflects the real state of the world is supposed to capture, then such a state is called inconsistent state. Next 19th question, dash means that data used during the execution of a transaction cannot be used by second transaction until இது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. செகண்ட் டிரான்சாக்ஷன் T2 இருக்குது, T1 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. T1 கம்ப்ளீட் பண்ணி முடித்தா தான் T2 வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும். செகண்ட் டிரான்சாக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணும்? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் முடிஞ்சால் தான் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆல்ரெடி சொன்னது தான் ஐசோலேஷன். இதுக்கான ஆன்சர் ஐசோலேஷன், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, DBMS periodically suspends all processing and synchronize its files and journals through the use of, இதுக்கான ஆன்சர் என்னன்னா checkpoint facilities. Next, which of the following is a not a state in a transaction? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டெர்மினேட்டட். ஏன்னா டிரான்சாக்ஷனில் வந்து டெர்மினேட்டட் ஒரு ஸ்டேட் கிடையாது. ஆக்டிவ் ஸ்டேட் உண்டு, அபார்டட் ஸ்டேட் உண்டு, பார்ஷியலி கமிட்டட் ஸ்டேட் உண்டு, கமிட்டட் ஸ்டேட் உண்டு, அண்ட் ஃபெயில்டு ஸ்டேட் இருக்குது. ஆனால் டெர்மினேட்டட் ஸ்டேட் கிடையாது. ஆக்டிவ், அபார்டட், பார்ஷியலி கமிட்டட், ஃபெயில்டு ஸ்டேட் இது மட்டும் தான் வந்து டிரான்சாக்ஷனில் இருக்குது. டெர்மினேட்டட் ஒரு ஸ்டேட் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் டெர்மினேட்டட் ஸ்டேட். Last question, for a transaction to be durable its changes need to be returned to dash storage. இதுக்கான ஆன்சர் என்னது? ஸ்டேபிள் ஸ்டோரேஜ், ஆப்ஷன் சி ஸ்டேபிள் ஸ்டோரேஜ். டிரான்சாக்ஷன் வந்து டியூரபிளாக இருக்கணும்னா இந்த சேஞ்சஸ் நீட் டு பி ரிட்டன் டு எதில் ரைட் பண்ணும் ஸ்டேபிள் ஸ்டோரேஜில் ரைட் பண்ணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.